இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் டென்ஸ்ல என்ன இருக்குன்னு நான் பேசிக் மட்டும் சொல்றேன். ஆனா டீடைல்டா வந்து டென்சஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ஆஃப் பண்றதுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ சார் வந்து நடத்திருப்பாரு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் ஓகே. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அட்ஜெக்டிவ்னா என்ன? அது வந்து ஒரு நவுன் இருக்குன்னா அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வேர்ட் தான். டிஸ்கிரைப்னா என்ன மாதிரி? டிஸ்கிரைப்னா என்ன மீன் பண்றீங்க? லைக் குட் பாய், அவங்களோட கேரக்டரையோ இல்லை அவங்களையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப விஜய் இஸ் அ பாய் அப்படின்ற சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் இருக்கா? பாய்ன்றது அட்ஜெக்டிவ் நினைக்கிறேன். இப்ப அப்பனா நான் விஜய் இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப அதுல என்ன அட்ஜெக்ட்? குட் குட் பாய். ஓகே. சோ ஒரு பாய்ன்றது வந்துட்டு ஒரு நவுன் வந்து நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ற, அதுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ற. அவன் பாய்ன்றதே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அவன் என்ன மாதிரியான பாய் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நீ ஆட் பண்றதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ நவுன் வந்து தெர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். அதாவது ஒரு பர்சன்னா யாரு? நானு, நீ. மேம் ஒன் மினிட் மேம், உங்களுக்கு ஹோஸ்டா கொடுக்கட்டுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா ஏதாவது? கொடுங்க. ஓகே கொடுங்க. ஒயிட் போர்ட் ஷேர் பண்றதுக்கு. ஒயிட் போர்ட் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணல. இன்னைக்கு வந்து என்னைய ஒரு 30 மினிட்ஸா எடுத்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் ப்ராப்பரா ஒயிட் போர்ட்லாம் நான் அது பண்ணுவேன். ஓகேவா? ஓகே மேம், நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே தேங்க்யூ. ஸோ நவுன்ல வந்து பேசிக்கா 4 இருக்கு. ஒரு செகண்ட். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ்கா. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் a noun. ஸோ இந்த நவுனுன்றது பேசிக்கா என்னன்னா பர்சன், பிளேஸ், திங் ஆர் அன் ஐடியா. ஸோ இப்போ பர்சன்னா யாரு? இப்ப சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ பர்சன். இப்ப சச்சின் டெண்டுல்கரை பத்தி நல்ல விதமா ஒரு 4 சொல்லுவீங்களா யாராவது? சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரியுமா? சரி, இல்ல அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. அப்துல் கலாமை பத்தி நல்லதா யாராவது சொல்லுங்க. Abdul Kalam is a great scientist. இப்ப இதுல அட்ஜெக்டிவ் என்ன? கிரேட் சைன். கிரேட். அப்துல் கலாம் இஸ் a கிரேட் சயின்டிஸ்ட். இல்ல அட்ஜெக்டிவ் என்னது? கிரேட்ன்றதுதான் வந்து அட்ஜெக்டிவ் இல்லையா? சோ அப்ப ஒரு பர்சனை நீ வந்து மிகைப்படுத்தி சொல்ற, அவங்கள பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அது வந்து அட்ஜெக்டிவ். இப்ப அது பர்சன். இப்ப திங்குனா என்ன? திங்குனா என்ன மீன் பண்றாங்க சொல்லு. ஒரு திங்குனா என்ன? ஏதாவது ஒரு சொல்லு சொல்லுக்கண்ணா. திங்குனா வந்து ஏதோ ஒரு பொருள் இல்ல, நான் லிவிங், அதாவது அதுக்கு உயிர் இல்லாத ஒரு பொருள். உயிர் இல்லாத எதையோ ஒண்ணு நம்ம வந்து திங்குன்னு சொல்றோம். சரி, இப்ப ஒரு பால் எடுத்துக்கோ. பாலுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அதை பத்தி நீ என்ன சொல்ற? ஒரு பால் வந்து இந்த கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த பால் வந்து பெருசா இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் பால். இட் இஸ் த பால் ஹேஸ் 6 கலர்ஸ். த பால் இஸ் ப்ளூ. இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பாலை பத்தி நீ சொல்றது வந்து அது என்ன ஆகும்? அட்ஜெக்டிவ் இல்ல. த பால் இஸ் பிக். இந்த பால் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ இது வந்து திங்க பத்தி. ஸோ அடுத்து என்ன? பிளேஸ்.
சோ தாஜ்மஹால் பத்தி உனக்கு என்ன தெரியும்? தாஜ்மஹால் எந்த கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர் கா தாஜ்மஹால் இஸ் ஒயிட். தாஜ்மஹால் இஸ் பட்டாச்சு. பியூட்டிஃபுல். என்னாச்சு? பியூட்டிஃபுல். ஸோ தாஜ்மஹால் வந்து ஒயிட்டா இருக்கு. தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல். இந்த ஒயிட்ன்றதும் அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்ன்றதும் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்ப புரியுதா அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரியுதா? ஆ ஏதாவது டவுட் இருக்கா? So Ram is a tall person. இதுல வந்து அட்ஜெக்டிவ் என்னது? டால் டால்கா. டால்ன்றது அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளியர் ஆச்சா அட்ஜெக்டிவ்ல? ஸோ டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் படிச்சீங்களா? படிச்சீங்களாப்பா இல்லையா? டிகிரிஸ்னா மூணு டிகிரிஸ் இருக்கு. பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இது படிச்சிருக்கீங்களா? எஸ்கா. பாசிட்டிவ்னா என்ன? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ராம் இஸ் அ டால் பாய். ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அது வந்து பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ். செகண்ட் ஒன் வந்து கம்பேரட்டிவ், அதாவது ஒருத்தரை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணணும். ஷாம் இஸ் டாலர் தேன் ராம். இஆர் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ். சும்மா நான் ஒரே ஒருத்தனை பத்தி பேசுறேன். ஏதோ ஒண்ணு ஒரு பையனை பத்தி நான் பேசுறேன். அவன் என்ன கலரு? ராம் இஸ் டஸ்கி, ராம் இஸ் பிளாக், ராம் இஸ் ஒயிட், ராம் இஸ் வீட்டின் கலர். இதெல்லாம் வந்து நான் ஒரு பையனை பத்தி பேசுறேன். சோ அது வந்து பாசிட்டிவ். இங்க வேற யாரை பத்தியுமே நான் பேசல. ராமுன்ற ஒரு பையனை பத்தி மட்டும்தான் பேசுறேன். அது வந்து பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ். செகண்ட் ஒன் வந்து கம்பேரட்டிவ். நான் ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறேன். பர்சன் கிடையாது, எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொருளோ ஒரு பிளேஸோ எதுனாலும் அதை வந்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது கம்பேரட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ். தேர்ட் வந்து சூப்பர்லேட்டிவ். எல்லாத்த விட இப்போ மோர் தேன் ஒன். இப்ப செகண்ட் ஒன்ல வந்து ஒருத்தரோட தான் கம்பேர் பண்ணுறேன். தேர்ட்ல வந்து ஒருத்தரை எல்லாரோடையும் கம்பேர் பண்றோம். அப்ப அது வந்து சூப்பர்லேட்டிவ். யூஸ்வலா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இஆர், இப்ப டால்ன்ற வேர்டு கூட இஆர் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து கம்பேரட்டிவா மாறும். ஓகேவா? அது கூட இஎஸ்டி ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து சூப்பர்லேட்டிவா மாறும். புரியுதா? சோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சோ பிரைட்டுக்கு கம்பேரட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைட்ன்றது பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்ட். ஓகேவா? சோ பிரைட்டுக்கு கம்பேரட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். நான் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன்ல, அந்த ஃபார்முலா வச்சு கம்பேரட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்லு. பிரைட் கம்பேரட்டிவ் வந்து பிரைட்டர், பிரைட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ். பிரைட்டஸ்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு கம்பேரட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் எழுத சொன்னாங்கன்னா அது கூட இஆர் ஆட் பண்ணீங்கன்னா அது கம்பேரட்டிவா மாறும். இஎஸ்டி ஆட் பண்ணீங்கன்னா சூப்பர்லேட்டிவா மாறும். ஓகேவா? ஸோ இது தவிர்த்து ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து ஆர்எஸ்டி ஆட் பண்ணலாம். அதாவது ஃபைன்னு இருக்கா? ஃபைன்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் அ ஃபைன் பாய், ப்ளூ இஸ் அ ஃபைன் கலர், ஐ எம் ஃபைன், அந்த மாதிரிலாம் சொல்றீங்களா? ஃபைன்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஆனா இதுக்கு ஏற்கனவே எண்டுல இ இருக்கு. ஓகேவா? டாலுக்கு வந்து எண்டுல இ இல்ல, நம்ம இஆர் ஆட் பண்ணும். ஆனா இந்த ஃபைன்ன்ற அட்ஜெக்டிவ்க்கு
ஏற்கனவே இருக்கு ஆல்ரெடி. ஸோ அப்ப வெறும் ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஃபைனர், ஓகேவா, அது வந்து கம்பேரிட்டிவ் ஆகும். ஃபைன் பிளஸ் என்ன ஆட் பண்ணுவீங்க, எஸ்டி. எஸ்டி ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனஸ்ட், அது வந்து சூப்பர்லேட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஈல முடிகிற வேர்ட்ஸுக்கு வெறும் ஆர் அண்ட் எஸ்டி ஆட் பண்ணா போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வைஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்கு. ஓகேவா. ராம் இஸ் அ வைஸ் பாய், அதாவது அவன் அவன் வந்து கொஞ்சம் அறிவாளியா இருக்கா, அவனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது, அந்த அந்த மாதிரி அவனை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. ராம் இஸ் அ வைஸ் பாய். இப்ப இந்த சென்டென்ஸை எப்படி நீங்க வந்து கம்பேரிட்டிவா மாத்துவீங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தரோட கம்பேர் பண்ண போறீங்க, ராமு ஷாம்னே வச்சுக்கோ. இப்ப இந்த வாய்ஸ் பாய ராம் ஷாம் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க யாராவது. ராம் இஸ் இஸ் வாய்ஸ்ன்றத நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தணும். இதுல ஆல்ரெடி இருக்கு. இல்லைன்னா ஆர் ஆட் பண்ணுவேன். இப்ப இருக்குன்றதுனால நம்ம வெறும் ஆர் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். வைஸ் வைசர் ஆர் மட்டும் ஆட் பண்ணி இஸ் வைசர் தேன் ஷாம். ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு நார்மல் ராம் இஸ் அ வைஸ் பாய் அப்படின்றது வந்து பாசிட்டிவ். ஓகேவா. இது வந்து ராம் இஸ் வைசர் தேன் ஷாம் வந்து கம்பேரிட்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி வந்துட்டு ஒரு சூப்பர்லேட்டிவா மாத்துவீங்க. வைஸ் சூப்பர்லேட்டிவ் என்ன வரும். ம் Ram is wisest among all. So wise, wiser, wisest. So first இந்த டால் மாதிரி அட்ஜெக்டிவ்ஸுக்கு பிளஸ் ER ஆட் பண்ணீங்கன்னா கம்பேரிட்டிவ், EST ஆட் பண்ணீங்கன்னா சூப்பர்லேட்டிவ். ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ் ஈல தான் முடியும். ஸோ அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸுக்கு ST மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். வாட் 3 டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன சொல்லுங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகேடா. பேர் என்ன. பிரவீனா. பிரவீனா. ஓகே. ஸோ இது வந்து டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்கு. வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். கிளாஸ்ல படிச்சீங்களா இது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகேவா. குவாலிட்டினா என்ன மீன் பண்றாங்க. குவாலிட்டினா என்ன. குவாலிட்டி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன. ஒரு பொருளோட தரம். ஒரு பொருளோட தரம். கரெக்ட். ஸோ இத வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். இப்போ நார்மலா நம்ம சொன்னோம்ல, அவன் வந்து டாலா இருக்கா, அவன் வந்து கருப்பா இருக்கா, அவன் வந்து ஒயிட்டா இருக்கா, அவன் வந்து டஸ்டியா இருக்கான். இதெல்லாம் வந்து ஒரு பர்சனோட குவாலிட்டி. ஓகேவா. ஸோ ஒரு பர்சனோட தரம் ஆர் அவங்கள பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, டிஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியில வரும். யூஸ்வலா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆஃப் வாட் கைண்ட். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஐ ஹாவ் அ நைஸ் டெடி. ஓகேவா. என்கிட்ட ஒரு நல்ல டெடி பியர் இருக்கு. ஓகேவா. ஸோ இதுல என்னது அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் அ நைஸ் டெடி பியர். இதுல எது அட்ஜெக்டிவ்.
ஐ ஹாவ் அ நைஸ் டெடி பேர் அப்படின்றதுல எந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ், எந்த வேர்ட் அந்த டெடி பேரை பத்தி சொல்லுது? நைஸ். நைஸ்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். Nice. ஸோ இப்ப இது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, இப்ப ஐ ஹாவ் அ டெடி பேர். இப்ப இந்த சென்டென்ஸ்க்கு நான் வந்து ஆஃப் வாட் கைண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். ஆஃப் வாட் கைண்ட் நான் கொஸ்டின் கேட்கிறேன். என்ன மாதிரி டெடி பேர் வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் வந்து நல்ல டெடி பேர், நைஸ் டெடி பேர் நான் வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து ப்ரௌன் கலர் டெடி பேர் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ ப்ரௌன் டெடி பேர். ஐ ஹாவ் அ கியூட் டெடி பேர். அழகான கியூட்டான டெடி பேர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு டெடி பேர் நீ வச்சிருக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா வர ஆன்சர் தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் பேர் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகேவா? புரியுதா? இந்த கொஸ்டின் இதை மட்டும் நீங்க நல்லா வந்து ஞாபகம் வச்சு, ஒவ்வொரு அட்ஜெக்டிவ்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த ஐ ஹாவ் அ டெடி பேர் அப்படின்ற சென்டென்ஸ்ல போயிட்டு நான் என்ன மாதிரி டெடி பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன்னா அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஐ ஹாவ் அ கியூட் டெடி பேர், ஐ ஹாவ் அ ப்ரௌன் டெடி பேர், ஐ ஹாவ் அ ஆசம் டெடி பேர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வர ஆன்சர், அந்த வேர்டு தான் வந்து அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் பேர் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த டைப்ல? நோ மேம். ஓகே. செகண்ட் டைப் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்ன? ஒரு பொருளோட அளவு. ஒரு பொருளோட அளவு. ஓகேவா? எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. குவான்டிட்டிக்கும் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, குவான்டிட்டினா எக்ஸாக்டா இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? 1, 2, 3, அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. குவான்டிட்டினா என்கிட்ட சம் கொஞ்சமா இருக்கு, அதிகமா இருக்கு, இன்னும் நிறைய வேணும், இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து குவான்டிட்டி. ஐ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாவ் இனஃப் மணி. எவ்வளவு காசு இருக்குன்னு நான் இங்க சொல்லல. என்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 20 ரூபா இருக்குன்னு நான் சொல்லல. என்கிட்ட போதுமான அளவு காசு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஐ ஹாவ் இனஃப் மணி. ஸோ இது வந்து குவான்டிட்டி. இப்ப இந்த குவான்டிட்டிக்கு என்ன கொஸ்டின் கேட்கும்? ஹவு மச். சரியா? இது வந்து கொஸ்டின். ஸோ இப்போ என்கிட்ட ஐ ஹாவ் மணி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஹவு மச் நான் கேட்டேன்னா ஐ ஹாவ் இனஃப் மணி. ஸோ இந்த கொஸ்டின் நீ வந்து ஐ ஹாவ் மணின்ற சென்டென்ஸ்ல ஹவு மச் நீ கேட்டு வர ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் பேர் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? என்கிட்ட என்எஃப் மணி. என்எஃப் பதில் வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ ஹாவ் சம் மணி, ஐ ஹாவ் லிட்டில் மணி, ஐ ஹாவ் மோர் மணி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அடுத்த டைப் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். இங்கேதான் கொஞ்சம் குழம்பும். ஏன்னா குவான்டிட்டியும் நம்பர்ஸும் கொஞ்சம் சிமிலர். ஆனா என்னன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ்ல எக்ஸாக்டா எத்தனை நீ வந்து சொல்லிடுவ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷிவானி ஹேஸ் 4 apples. ஷிவானி ஹேஸ் 4 apples. இங்க வந்து 4ன்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஆனா அது வந்து எக்ஸாக்டா நம்பர் சொல்றது, அதனால அது பேர் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். இங்க என்ன கொஸ்டின் கேட்பேன்னா ஹவு மெனி. ஓகேவா? எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டு வர கொஸ்டின் வர ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? சிவானி ஹேஸ் ஆப்பிள்ஸ்ன்றது சென்டென்ஸ். சிவானி கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கு அது வந்து அட்ஜெக்டிவ். 4 apples அப்படின்னு நான் சொல்றது வந்து 4ன்றது அட்ஜெக்டிவ். ஆனா அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஒரு எக்ஸாக்ட் நம்பரை குறிக்கிறதுனால அது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். இப்ப நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குன்னா an apple அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 10 apples அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ நம்பர்ஸை மென்ஷன் பண்ணலாம். புரியுதா? இப்ப நான் இதே சென்டென்ஸ்ல
ஐ ஹேவ் 10 rupees ஆஃப் மணி அப்படின்னு போட்டேன்னா இது வந்து என்ன ஆகும், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ் ஆகும். ஓகேவா? ஐ ஹேவ் இனஃப் மணின்னு போட்டேன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி ஆகும். ஓகேவா? புரியுதா? ம் ஏதாவது டவுட் இருக்கா இந்த 3 வரைக்கும்? இந்த 3 அட்ஜெக்டிவ் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ம் No doubts, sir. ஓகேடா. ஸோ அடுத்தது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்னா யாரையோ ஒருத்தரை நீ பாயிண்ட் பண்ற, இவங்க அவங்க இவங்க வந்து எனக்கு தெரியும், இது வந்து புக்கு, இந்த பென்சில் வந்து அவனோடது, இந்த பென் வந்து என்னோடது, அந்த மாதிரி. இந்த இந்த அப்படின்ற வார்த்தை வந்து யாரையோ நீ வந்து பாயிண்ட் பண்ற, ஏதோ ஒன்னத்தை பத்தி பேசுற, அப்ப அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும். திஸ் திஸ் புக் இஸ் மைன். ஓகேவா? இந்த புக்கு வந்து என்னோடது. இப்ப இதுல இந்த திஸ்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். ஒரு புக்கை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, புக்கு என்னுடையது அப்படின்னு சொன்னா போதும். இந்த புக்கு என்னோடது அப்படின்னா நீ அந்த அந்த புக் பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அப்ப இது வந்து அட்ஜெக்டிவ். எதையோ ஒன்னுத்த பாயிண்ட் பண்ணி சொல்ற, அதனால அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ப்ரோனவுன் எல்லாம் படிச்சிட்டீங்களா? ப்ரோனவுன்னா என்ன? Describing a noun. டிஸ்கிரைபிங் அ நவுன் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோனவுனுக்கு. ப்ரோனவுனுக்கு எக்ஸாம்பிள். ராமன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து ராமன்னு சொல்றோம், அது வந்து நவுன். அவனே ஹீ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ப்ரோனவுன். ஓகேவா? புரியுதா? சிவானி வந்து நவுன், ஷீ அப்படின்னு சொன்னா அது ப்ரோனவுன். ஸோ ஐ யூ ஷீ ஹீ வி தே ஹிம் ஹர், அப்புறம் என்ன இருக்கு, ஈ கொட்டனா, அஸ், தெம், இதெல்லாம் வந்து ப்ரோனவுன். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன வந்து நிவேதிதான்னு சொல்லிக்கிட்டேன்னா அது நவுன். ஐன்னு சொன்னேன்னா அது ப்ரோனவுன். இப்ப உன்ன வந்து ஆஹ் இப்ப பிரவீனான்னு சொன்னேன்னா அது நவுன் ஆகும். யூன்னு சொன்னேன்னா அது வந்து ப்ரோனவுன். ஓகேவா? ஐ யூ ஷீ ஹி வி தே ஹிம் இதெல்லாம் வந்து ப்ரோனவுன். ஓகேவா? சோ திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து திஸ் பிளஸ் நவுன் இப்படி வந்தா அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? சோ எப்பவுமே வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி தான். புக்குன்றது ஒரு நவுன், திஸ்ன்றது வந்து ஒரு பாயிண்ட் பண்ற வேர்ட். திஸ் தட் தேர் அதெல்லாம் வந்து எதையோ ஒண்ணு நீ பாயிண்ட் பண்ணு. திஸ் பிளஸ் நவுன் ஆர் தட் this plus noun, that plus noun, there plus noun, இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். ஓகேவா? புரியுதா? இது கொஸ்டின் வந்து நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் தட் இந்த மாதிரி வந்து பிளஸ் நவுன் வந்ததுனாவே அது வந்து
ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்ட். ஓகேவா, புரியுதா? Yes, ma'am. ஃபிஃப்த் ஒன் வந்து இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்டரோகேட்டிவ்னா என்ன சொல்லுங்க? Question type. கொஸ்டின் டைப். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? WH கொஸ்டின் சொல்லுங்க. Yes or no type questions. WH questions. இப்ப இந்த WH கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி வர அப்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து இன்டரோகேட்டிவ் அப்ஜெக்ட் which whose whom which sorry what அப்புறம் where, இதெல்லாம் வந்து WH questions. So which book is yours? இதுல whichன்றது வந்து adjective. இப்ப which book is yours or which is your book, இது ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான். ஆனா இது எப்படி நான் which adjectiveன்னு சொல்றேன்னா இதே பேட்டர்ன் தான். ஓகேவா, which WH question plus noun இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துச்சுன்னா அதுல which WHல வர்றதெல்லாம் adjective. இப்ப which plus noun அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல which அப்ஜெக்டிவ். ஆனா இங்க which plus isனா என்னது? Auxiliary. சோ இது வந்து வேர்ப்னு சொல்லலாம் இல்ல, இஸ் வந்து வேர்ப். சோ which plus verb அப்படி வந்ததுன்னா வேர்ப் வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஓகேவா, ஆனா which plus noun, அதாவது புக்ன்றது ஒரு நவுன் இல்லையா, ஸோ which plus noun வந்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். இப்படிதான் வந்து நீ டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் நான் அட்ஜெக்டிவ்க்கும். அதே மாதிரிதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்லயும் திஸ் தட் தேர் பிளஸ் நவுன் வந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்ட். நவுன் வரலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை புக் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அட்ஜெக்டிவ் ஆகாது. திஸ் புக் இஸ் மைன், அதாவது திஸ் பிளஸ் நவுன் வந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்ட். அதே மாதிரிதான் இன்டரோகேட்டிவ்லயும் WH கொஸ்டின் பிளஸ் நவுன் வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ், WH கொஸ்டின் பிளஸ் வேர்ப் வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஓகேவா, புரியுதா? சிக்ஸ்த் ஒன் வந்து பொசெசிவ் அப்ஜெக்ட். ஸோ பொசெசிவ் அப்படின்னா என்ன? பொசெசிவ் அப்படின்னா ஒரு ஓனர்ஷிப், அதாவது இது என்னுடையது, இது அவனுக்கு சொந்தமுடையது, இது அவளுடையது, இந்த மாதிரி சொல்றது வந்து பொசெசிவ் அப்ஜெக்ட். ஒரு ஓனர்ஷிப்பை நீ எஸ்டாப்ளிஷ் பண்றது பேரு பொசெசிவ் அட்ஜெக்டிவ். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஜோ லெஃப்ட் ஹிஸ் பேட் அட் ஹோம். ஜோ லெஃப்ட் ஹிஸ் பேட் அட் ஹோம் அப்படின்னா யாருடைய பேட் அவன் வீட்டுல விட்டுட்டான்? அவனுடைய பேட். ஸோ இதுல இது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ ஹிஸ் பேட், இப்ப இங்க வந்து ஹிஸ், மை, ஹர், தேர், இதெல்லாம் வந்து ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கிற வேர்ட்ஸ். இப்ப இத வந்து நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இததான் ப்ரோனவுன்னு சொன்னேன். ஓகேவா, இப்ப நானே வந்து இது அட்ஜெக்டிவ்னு சொல்றேன். சரியா, அப்ப உனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது அட்ஜெக்டிவா இல்ல ப்ரோனவுனா. ப்ரோனவுன் வந்து நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். த பேட் நெக்ஸ்ட் டு த விண்டோ இஸ் ஹிஸ், இல்லைன்னா இஸ் மைன். ஓகேவா, இல்ல ஹிஸ். ஓகேவா, த பேட் விண்டோக்கு பக்கத்துல இருக்கிற பேட் அவனுடையது. சரியா, இங்க வந்து நான் ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றேன். இந்த ஹிஸ் பதிலா நான் வந்து என்ன எழுதலாம்? இஸ் ராம்ஸ்ன்னு கூட எழுதலாம். இப்ப ராமுக்கு பதிலா நான் ஹிஸ்ன்னு எழுதியிருக்கேன்.
ஓகேவா? ஆனா இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜோன்ற பேரும் இருக்கு, ஹிஸ்ஸும் இருக்கு. ஓகேவா? நவுனும் இருக்கு, ப்ரொனவுனும் இருக்கு. அந்த மாதிரி நவுனும் இருந்து ப்ரொனவுனும் இருந்துச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அதுல வர ப்ரொனவுன் வந்து அட்ஜெக்ட். ஆனா இங்க நவுனே இல்ல, வெறும் நான் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ராமுக்கு பதில் ஹிஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்ப இங்க இதை எடுத்துட்டு ராம்னு எழுதுனா அது நவுனு, ஹிஸ்ன்னு எழுதுனா அது ப்ரொனவுன். ஓகேவா? ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணும்போது அது ப்ரொனவுன் ஆகுது. ஆனா ஒரே சென்டென்ஸ்ல நவுனும் ப்ரொனவுன் ரெண்டுமே எழுதணும்னா அப்ப அதுல வர அந்த ஓனர்ஷிப் பொசசிவ் வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் ஆகுது. புரியுதா? ம்? புரியுதா கண்ணா? ஏதாவது டவுட் இருந்தா கேளு, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புரியலன்னா கேளுங்க. இது புரியுதா? பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரி, நான் இப்போ கொஞ்சம் ஒரு சில சென்டென்சஸ் வந்து நான் சொல்றேன். அதுல எது வந்து ஆஹ் என்ன என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? சஞ்சய் கேம் ஃபர்ஸ்ட் இன் த கிளாஸ். இது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? இதுல ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் எது? First. ஃபர்ஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ். சோ என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்ன்றது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? Number adjective. ஃபர்ஸ்ட்ன்றது நம்பர் அட்ஜெக்டிவ். ஓகேவா? கரெக்ட். அட்ஜெக்டிவ். சாரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து that pen is mine. இதுல எது அட்ஜெக்டிவ்? Pen. நான் பென் வந்து நவுன்டா. பென்னோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னது? Mine. அதுவும் நவுன். மைன், பென் எல்லாமே வந்து நவுன் ஆகும்ல. திங், பிளேஸ், பர்சன் எல்லாம். மைன்ன்றது நானு. இப்ப வந்து தட் பென், அந்த பென் என்னுடையது. அந்த அப்படின்றதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். உனக்கு தேவையான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் தட். பென் வந்து என்னுடையது அப்படின்னு நீ சொல்லிடலாம். ஆனா அந்த பென் என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த தட் அந்த அந்த பென் அப்படின்றதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். என்ன உனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும் அந்த சென்டென்ஸ்ல, அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து தட்ன்றது அட்ஜெக்டிவ். இப்ப தட் பென் இஸ் மைன்ன்றது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? Quality. குவாலிட்டினா நீ வந்து குவாலிட்டினா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு நீ கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு வர ஆன்சர். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு நான் கேட்டேன்னா ப்ளூ பென், பிளாக் பென் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். தட் பென்னு வராதுல்ல. இப்போ தட்னா ஏதோ ஒண்ணு நீ பாயிண்ட் பண்றது. பாயிண்ட் பண்றது அட்ஜெக்டிவ் பேர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். Okay. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணுக்கு ஃபர்ஸ்ட்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ஜெக்ட் குவாலிட்டிக்கு வந்து வாட் கைண்ட்னு கேட்டேன்னா ஆன்சர் வரும். செகண்ட் ஒன் வந்து என்னது? குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். ஹவு மச் அப்படின்னு கேட்டேன்னா ஆன்சர் வரும். தேர்ட் ஒன் வந்து நம்பர்ஸ் அட்ஜெக்டிவ். ஹவு மெனி அப்படின்னு கேட்டேன்னா ஆன்சர் வரும். 4, 5, 6க்கு நீ வந்து ஆன்சர் கொஸ்டின் எதுவும் கேட்க முடியாது. ஆனா இந்த பேட்டர்ன் வச்சு நீ கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் அவுட் பண்ற வேர்ட்ஸ், அதாவது திஸ், தட், தீஸ், இதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ற வேர்ட். ஸோ இந்த வேர்ட் தோஸ் ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ற வேர்ட்ஸ். இந்த வேர்டு பிளஸ் நவுன். நவுன்னா என்ன? ஒரு பர்சன், திங், பிளேஸ், இதெல்லாம் தான் நவுன். அப்புறம் புக்ன்றது நவுன். திஸ் புக், தட் புக், தோஸ் புக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். இந்த பேட்டர்ன்ல வரணும்.
this plus noun அந்த மாதிரி வரணும். that plus noun, their plus noun இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்டரோகேட்டிவ்ல WH question plus noun, which plus noun, whose plus noun, whom plus noun இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து இந்த ஓனர்ஷிப் குறிக்கிற வார்த்தைகள், அதாவது ஹிஸ், ஹர், மை, தேர் இதெல்லாம் வந்து ஓனர்ஷிப், என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அவங்களுடையது இந்த மாதிரி குறிக்கிறதுலாம் வந்து ஓனர்ஷிப் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதையும் ப்ரொனவுனையும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பேன்னா, ஒரே சென்டென்ஸ்லயே அவனுடைய பேரும் அவனுடைய ப்ரொனவுனும் வந்துச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அதுல வர ஹிஸ், ஹர், தேர்லாம் வந்து அட்ஜெக்டிவா சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ்ல அவன் பேர் வராது, அவனோட ப்ரொனவுன் மட்டும் வரும். இப்ப ராமன்ற இது எடுத்து நான் ராமன்னு எழுதலாம், ஆனா நான் இங்க ஹிஸ்ன்னு எழுதிருக்கேன். ஸோ இதுக்கு பதிலா யூஸ் பண்ணனா அது ப்ரொனவுன். ஆனா ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டுமே அவன் பேரும் வருது அவனோட ப்ரொனவுனும் வருது அப்படின்னா அந்த ப்ரொனவுன், அதாவது இங்க ஹிஸ்ன்றது ப்ரொனவுன், அது வந்து அட்ஜெக்டிவா மாறும். ஓகேவா? அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஏதாவது டவுட் இருக்கா? மை மதர் இஸ் ஹியர், இதுல எது அட்ஜெக்டிவ்? இப்பதான் டிஸ்கஸ் பண்ணேன் நான் இந்த அட்ஜெக்டிவ் டைப். மை மதர் இஸ் ஹியர், அது வந்து என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? மைன்றது என்ன வேர்டு? ஒரு ஓனர்ஷிப் குறிக்கிற வேர்டு இல்ல. இப்பதானே நான் சொன்னேன் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? மை அப்படின்றது வந்து ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கிறது. அப்ப இதுல வந்து இப்ப மதர் இஸ் ஹியர் அப்படின்றது சென்டென்ஸ். மை மதர் இஸ் ஹியர், யாருடைய அம்மா? மை மதர். ஸோ அது வந்து ஒரு சென்டென்ஸ் உன்னுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்புறம் அது வந்து என்ன மாதிரியான வேர்டு? பொசசிவ், அதாவது ஒரு ஓனர்ஷிப், என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ற. அதனால அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? புரியுதா? ம். Yes, ka. Yes, ma'am. Whose Yes. bicycle is this? ஓகேவா? யாருடைய பைசைக்கிள் இது அப்படின்னு நீ கேட்கற. இந்த பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா WH பிளஸ் நவுன் பேட்டர்ன். ஸோ ஆப்வியஸா இது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்ப இதுவே வந்து WH பிளஸ் வேர்ப் வந்திருந்ததுன்னா அப்ப இது வந்து அட்ஜெக்டிவ் ஆகாது. WH பிளஸ் நவுன், பைசைக்கிள்ன்றது ஒரு நவுன், அது வந்து ஒரு திங் இல்ல, நான் லிவிங் திங். திங்னா பர்சன், நேம், பிளேஸ், திங்ஸ் எல்லாம் வந்து நவுன். பைசைக்கிள்ன்றது ஒரு நவுன். WH கொஸ்டின் பிளஸ் நவுன் வருதுன்னா அப்ப அது வந்து அதுல வந்து ஹூஸ் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? Interrogative. கரெக்ட், இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். I have enough money, இது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? I have money. ஓகேவா? என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட போதுமான அளவு காசு இருக்கு. அப்ப அந்த போதுமான அளவு அப்படின்றது வந்து என்ன? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ இதுல என்னஃப்ன்றது தான் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். இப்போ இது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? Demonstrative. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா அந்த பாயிண்ட் இது வரணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? திஸ் தட் தோஸ் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா அது ஞாபகம் வச்சுக்கணும்.
இனஃப் அப்படின்றது என்ன? போதுமான அளவு. அது என்ன குறிக்குது? அளவை குறிக்குது. ஒரு அளவு குறிக்குது. Quantity. அப்ப அது வந்து குவான்டிட்டி. குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். ஒரு அளவு குறிக்குது. இப்ப இங்கேயே வந்து நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அது என்ன ஆகும்? Number adjective. கரெக்ட். நம்பர் அட்ஜெக்டிவ். வேற என்ன மிஸ் பண்ணும்? குவாலிட்டியா? Quality. பேபி ஹேஸ் அ சாஃப்ட் ஸ்கின். என்ன மாதிரி ஸ்கின்? பேபி ஆப்வியஸா பேபிக்கு வந்து ஸ்கின் இருக்கதான் இருக்கும். ஆனா அது சாஃப்டா இருக்கா ஹார்டா இருக்கான்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். சாஃப்ட் ஸ்கின்ன்றது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதுல சாஃப்ட்ன்றது என்னது? அட்ஜெக்டிவ். என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ்? Quality. குவாலிட்டி. குவாலிட்டி. ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? அட்ஜெக்டிவ் டைப்ஸ் புரியுதா? Yes, ma'am. ஓகேவா? ரீகேப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3க்கு கொஸ்டின் கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். வாட் கைண்ட், ஹவு மச், ஹவு மெனி. செகண்ட் அடுத்த 3க்கு அந்த வேர்ட் பிளஸ் நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்க்கு திஸ் பிளஸ் நவுன், தட் பிளஸ் நவுன், தோஸ் பிளஸ் நவுன். இன்டரோகேட்டிவ்க்கு WH கொஸ்டின் பிளஸ் நவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு நவுனும் ப்ரோனவுனும் ஒரே சென்டென்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஜோன்றது ஒரு பையன், அவனை பத்தியே ஹிஸ் பேட் அப்படின்னு சொல்றாங்க. நவுன் ப்ரோனவுன் ஒரே சென்டென்ஸ்ல இருக்கும். இதுல வர ப்ரோனவுன் அட்ஜெக்டிவ். அதாவது ஹிஸ், மை, ஹர், தேர், இது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஒன்னு வந்து குவான்டிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்டரோகேட்டிவ், பொசசிவ். ஓகேவா? புரியுதா? ஸோ அடுத்தது வந்து அட்வர்ப். அட்வர்பும் அட்ஜெக்டிவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஓகேவா? அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை வந்து மாடிஃபை பண்றது. அதாவது நேம் பிளேஸ் திங்ஸ், அதாவது நேம் பிளேஸ் திங்ஸ் இதெல்லாம் மாடிஃபை பண்றது வந்து நவுன். அட்ஜெக்ட். அட்வர்ப் வந்து மாடிஃபைஸ் வெர்ப். அட்ஜெக்டிவையே மாடிஃபை பண்ணக்கூடியது. அப்போ இன்னொரு அட்வர்பையும் மாடிஃபை பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன். இது டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல 3 வரைக்கும் தானே. டென்சஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் இருக்கு. இப்ப வேர்ப்ன்றது என்ன? ஒரு ஆக்ஷன் தானே. ஒரு ஆக்ஷன்னா அதுக்கு வந்து 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. எப்படி நடக்குது, எங்க நடக்குது, வேர், எப்போ நடக்குது, வென், எவ்வளோ வாட்டி நடக்குது, ஹவு ஆஃபன். ஓகேவா? எப்பப்பெல்லாம் நடக்குது. இப்ப நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம நடத்துறோம். இதுல ஹவுனா என்ன? ஆன்லைன்ல ஹவுனா எப்படி நடத்துறோம்? இங்கிலீஷ்ல நடத்துறோமா, எந்த மீடியம்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். வேர்னா எங்க நடக்கும்? ஆன்லைன்ல. வென்னா 2 to 3. ஹவு ஆஃபன்? எவ்ரி வீக்கெண்ட். ஓகேவா? எவ்ரி சண்டே. இதுதான் ஒரு ஆக்ஷனுக்கான 4 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? இப்ப அட்வர்பையும் அட்ஜெக்டிவையும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ly ஆட் பண்ணி வந்துச்சுன்னா அட்வர்ப். ஓகேவா? குயிக் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். குயிக்லி அப்படின்னு வந்ததுன்னா அது அட்வர்ப். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது, லவுட் அப்படின்னு வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ். லவுட்லி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து அட்வர்ப். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the alarm rang loudly. ஓகேவா? இப்ப அலார்ம் அடிச்சுது, ஆனா எப்படி அடிச்சுது? லவுட்லி. இப்ப இதுல ரேங்க்ன்றது என்ன? அலாரம் அப்படின்றது வந்து என்னது? நவுன், நான் லிவிங் திங், நவுன். ரேங்க்ன்றது என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ப். ரிங்கிங், ரிங்கோட பாஸ்ட். ரேங்க்ன்றது வந்து என்னது? ஒரு வேர்ப் இல்ல. இப்ப அந்த வேர்ப வந்து இந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எப்படி அடிச்சது? ரொம்ப சத்தமா அடிச்சது. அப்ப அந்த ஒரு வேர்ப மாடிஃபை பண்றதுனால இதுல லவுட்லி அப்படின்றது வந்து என்னது? அட்வர்ப். ஓகேவா? புரியுதா?
Yes, ma'am. இப்ப இந்த அலாரம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்துச்சுன்னா, இப்ப அந்த அலாரம் கிளாக் வந்து பிளாக் கலர்ல இருக்குது, அந்த அலாரம் கிளாக் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் ஆகும். அந்த அலாரம் கிளாக் பெருசா இருக்கு, அந்த அலாரம் கிளாக் சின்னதா இருக்குது அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் ஆகும். இங்க அந்த அலாரம் கிளாக் எப்படி அடிச்சதுன்றாங்க. அந்த அடிச்சது அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப், ரேங். அப்ப அது எப்படி அடிச்சது? சத்தமா அடிச்சது. அதனால இந்த லவ்லி வந்து அட்வர்ப். ஒரு வேர்பையே மாடிஃபை பண்றதுனால அது அட்வர்ப். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஹாரி ran quickly. இப்ப இதுல ஹாரின்றது வந்து நவுனு, ரேன்ன்றது வந்துட்டு என்னது? ஒரு Verb. ஆக்ஷன் வேர்ப். வேர்ப். இப்ப அந்த வேர்ப் தான் இங்க டிஸ்கிரைப் பண்றது. ஹாரி ran quickly. எப்படி ஓடுனா? வேகமா ஓடுனா. அந்த அந்த ஓடுனதை குறிக்கிறதுனால இது வந்து என்னது? அட்வர்ப். ஓகேவா? புரியுதா? அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? Yes, ma'am. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன வச்சுக்கலாம்னா இந்த எல்ஒய். மோஸ்டா இந்த அட்வர்ப் வந்து எல்லாமே எல்ஒய்ல முடியும். லவுட்லி, குயிக்லி, ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி எல்லாம் எல்ஒய்ல மோஸ்ட் எப்பவுமே அந்த மாதிரி முடியாது. மோஸ்ட் ஆஃப் த அட்வர்ப் வந்து அந்த மாதிரி தான். இதை ஏன் நம்ம அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லுவோம்னா, அதனோட இயல்பை அது என்ன மாதிரி. இப்ப மேனர் தான் என்ன? நீ நடந்துக்கிற விதம். இப்ப அலாரம் எந்த விதத்துல அடிச்சுது அப்படின்னா லவுடா அடிச்சுது. ஹாரி என்ன விதமா ஓடலாம், வேகமா ஓடலாம். அந்த மேனரை குறிக்கிறதுனால இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து இது எல்லாமே எதுல வரும்? ஹவு, எப்படி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்னேன்ல, ஹவு. அட்வர்ப் ஆஃப் மேனர் வந்து ஹவுல வரும். செகண்ட் ஒன் வந்து நீங்க ஹவு அப்படின்ற கொஸ்டின் கேட்டீங்கன்னாவே அதுக்கு வர ஆன்சர் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்னா என்ன வரும்? வேர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புட் த கேக் தேர். இதுல வந்து அட்ஜெக்டிவ் எது? சாரி, அட்வர்ப் எது? There. தேர்ன்றது வந்து ஒரு அட்வர்ப். இதுல வந்து எங்க போடுற, அப்ப ஒரு இடத்தை குறிக்குது இல்ல, அதனால இது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஐ லுக் எவ்ரிவேர் ஃபார் மை புக். ஓகேவா? இப்ப நான் இந்த புக்கை பத்தி, இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா நான் இந்த கேக்க பத்தி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அட்ஜெக்டிவ். ஆனா நான் இந்த கேக்க பத்தி பேசல, நான் ஒரு இடத்த பத்தி பேசுறேன், அதனால அது அட்வர்ப். சரியா? இங்க பாத்தீங்கன்னா ஐ லுக் எவ்ரிவேர் ஃபார் மை புக். நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். இதுல எவ்ரிவேர்ன்றது வந்து அட்வர்ப். ஓகேவா? இப்ப இது வந்து நம்ம பிளேஸ் பத்தி பேசுறதுனால அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது தேர்ட் ஒன் என்னது? அட்வர்ப் ஆஃப் டைம். இதுல என்ன வரும்? when. அட்வர்ப் ஆஃப் டைம். இப்ப கிறிஸ்டி went to gym today அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல டுடேன்றது வந்து என்னது? Time. டைம். அது வந்து ஒரு அட்வர்ப். ஓகேவா? இப்ப நான் கிருத்திய பத்தி பேசல, நவுனை பத்தி பேசல, அவ என்னமோ ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கா, அது என்னைக்கு பண்ணிருக்கா அத பத்தி பேச, அப்ப இதுல டுடே வந்து அட்வர்ப். சரியா? நவுனை பத்தி நீ பேசும்போதுதான் அது அட்ஜெக்டிவ் ஆகும். நீ ஏதோ ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுற, அப்ப அது வந்து இதுல டுடேன்றது வந்து அட்வர்ப். அது டைம் குறிக்கிறதுனால அது அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேவா? தே கோ அவுட் ஃபார் டின்னர் வீக்லி அப்படின்னா இதுல வீக்லி வந்து என்ன ஆகும்? அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. அடுத்து ஃபைனல் ஒன் வந்து என்னது?
ஹவு ஆஃபன் எப்பெல்லாம் நடக்குது. ஸோ அது என்னது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எத்தனை வாட்டி நடக்குது அந்த மாதிரி. Okay. இதுக்கு எக்ஸாம்பிள்னா சம்டைம்ஸ் ஹி பிளேஸ் கிரிக்கெட், எப்பயாவது அவன் கிரிக்கெட் விளையாடுவான். ஓகேவா. இதுல சம்டைம்ஸ் அப்படின்றது என்னது? இதுல சம்டைம்ஸ் அப்படின்றது வந்து அட்வர்ப். அவன் கிரிக்கெட் நல்லா விளையாடுவான் அவன் அப்படின்னு சொன்னா அது அட்ஜெக்டிவ். சம்டைம்ஸ் அப்படின்றது அவனோட ஆக்ஷனை பத்தி ஏதோ ஒண்ணு டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ அது என்ன ஆகும்? அட்வர்ப் ஆகும். சம்டைம்ஸ்ன்றது எப்பெல்லாம் எத்தனை வாட்டி நடக்குது? 4 வாட்டி, 5 வாட்டி, நேத்து விளையாண்டான், நாளைக்கு விளையாடுவான். சம்டைம்ஸ்னா எப்பவாவது விளையாடுவான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை குறிக்கிறது வந்து ஹவ் ஆஃபன் அந்த மாதிரி வருது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ரிதேஷ் நெவர் ஸ்மோக்ஸ், அவன் எப்பவுமே வந்து சிகரெட் பிடிக்க மாட்டான். இதுல நெவர் வந்து அட்வர்ப் ஆகும். புரியுதா? அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி புரியுதா? இப்ப நான் வந்து ஒரு அட்ஜெக்டிவ், இப்ப இதெல்லாம் வந்து நீங்க இதுல வந்துட்டு வேர்பு அட்ஜெக்டிவ் வேர்பை மாடிஃபை பண்றது தான் இவ்வளவு நேரம் பாத்தீங்க. இப்போ ஒரு அட்ஜெக்டிவ மாடிஃபை பண்ற அட்வர்ப் எப்படி வரும்? ஹி இஸ் வெரி ஹாப்பி டுடே. இதுல அட்ஜெக்டிவ் எதுன்னு சொல்லுங்க. Very. இப்ப ஹாப்பின்றது Adjective ma'am. அப்ப ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ், அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் அது வந்து அட்வர்ப். ஓகேவா. ஸோ ஹாப்பின்றது வந்து அட்ஜெக்டிவ், இது வந்து அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவ் பத்தியே பேசுது இல்ல. இப்ப ஐ இஸ் ஹாப்பி டுடே அப்படின்னு சொன்னா ஓகே, அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒரு அட்ஜெக்டிவ் பத்தி சொல்றதுனால இது அட்வர்ப். ஸோ அதானே நம்ம படிச்சோம் மேல. அட்வர்ப்னா என்ன? மாடிஃபைஸ் வேர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். தன்னையே மாடிஃபை பண்ணியும் பேசும், அட்ஜெக்டிவா மாடிஃபை பண்ணி பேசும், வேர்பை மாடிஃபை பண்ணி பேசும். இப்ப இதுல ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவே அது வந்து மாடிஃபை பண்ணி பேசுது. வெரின்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தான், அதனால அது வந்து அட்வர்ப் ஆகுது. இப்ப ஒரு அட்வர்பையே அட்வர்ப் எப்படி டிஸ்கிரைப் பண்ணும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். த டான்சர் மூவ்ஸ் ஸோ கிரேஸ்ஃபுல்லி, அவங்க வந்து ரொம்ப அழகா கிரேஸ்ஃபுல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீ கிரேஸ்ஃபுல்லியோட நிறுத்திக்கலாம். மூவ்ஸ்ன்றது வந்து வேர்பா, அவங்க வந்து மூவ் பண்றாங்க அப்படின்றது வேர்ப். அவங்க வந்து என்ன மாதிரி மூவ் பண்றாங்க, வேகமாவா, ஸ்லோவாவா, கிரேஸ்ஃபுல்லாவா அப்படின்னு ஒரு வேர்பை பத்தி அதை டிஸ்கிரைப் பண்றதுனால கிரேஸ்ஃபுல்லி வந்து அட்வர்ப் ஆகும். இப்ப நான் இங்க சோ கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆட் பண்ணேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடுறாங்க, வெரி கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆட் பண்ணா அது என்ன ஆகும்? அதுவும் அட்வர்ப். அப்ப இதுல என்னது? சோ கிரேஸ்ஃபுல்லி அப்படின்றது அட்வர்ப். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார் அட்வர்ப் மாடிஃபையிங் அட்வர்ப். ஓகேவா, புரியுதா? ம், புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா தரவா? த சயின்டிஸ்ட் quite easily solved the problem. So இது என்ன மாதிரி அட்வர்ப் சொல்லுங்க. ஒரு இதுல சயின்டிஸ்ட் வந்து ஈஸியா ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றார். சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் சால்வ்டு த ப்ராப்ளம். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றார். இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா. ஈஸிலி சால்வ்டு த ப்ராப்ளம், ஒரு சால்வ் பண்றது அப்படின்றது என்னது? ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஒரு வேர்ப் இல்லையா, இது வந்து ஒரு வேர்ப்.
இந்த வேர்ப ஈஸிலின்றது டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால இது என்னது? அட்வர்ப். ஸோ இந்த அட்வர்புக்கு முன்னாடி குவைட் ஈஸிலி, ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு அட்வர்பை பத்தி அது அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணு. இதுவும் அட்வர்ப். ஒரு அட்வர்ப் பத்தி இன்னொரு அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா? இதோட முடிச்சுக்கலாம். டென்சஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ. இது இது நீங்க படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அது நம்ம ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சாலோ அதை வந்து நீங்க இது மட்டுமே படிச்சா புரியாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே நெட்ல இப்பதான் நிறைய சோர்சஸ் இருக்குல்ல, நெட்ல நீங்க தேடி படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து ஒரு சில டாஸ்க் கொடுக்குறேன். அது நம்ம சால்வ் பண்ணிட்டு டென்சஸ் போவோம். ஓகேவா? டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். டென்சஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நீங்க டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா தவறாம அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி, ஆனா சண்டேலயே ஒரு எல்லாருக்கும் மேக்ஸிமம் கம்ஃபர்டபுள் டைமுக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? முடிச்சுப்போமா? ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூ. பாய். Thank you, ma'am. தேங்க்யூக்கா.